அன்புள்ள நண்பர்களே, தோழர்களே, காயகல்பா டிவி சேனல்ல பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றேன். இப்ப நான் சொல்லக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முடி உதிரக்கூடிய காரணங்கள் என்ன, அது கல்யாணம் ஆனவங்களுக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் எதனால முடி உதிருது, முடி கொட்டுது, அதைத்தான் விளக்கமா சொல்றேன், கொஞ்சம் கேட்டுக்குங்க. இப்போ ஒரு ஆணை எடுத்தா ஒரு பெண்ணை எடுத்தா, ஆண் பல கோளாறுனால சாப்பாடு விஷயத்துல அப்படியே நிறைய டிவி எல்லாம் பாக்குற பல விதமான மனுஷனுடைய தோற்றங்கள் உற்பத்தி பண்ணி அவன் உடம்புல உள்ள பிளட் ஹீட் ஆகுது, சூடாகுது. அப்படி சூடாகும் போது நிறைய ஆண்கள் பசங்களுக்கு ஹீட்டினால முடி உதறுது. பெண்களுக்கு இதே மாதிரி பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான ஆனந்தத்தை மனசுக்குள்ள கொண்டு வந்து சின்ன வயசுலயே 6 வயசு 7 வயசு 8 வயசு அந்த வயசுல எல்லாம் இந்த சினிமா பாக்குறது, டிவி பாக்குறது, பலவிதமான காரணங்களை வச்சு பெண்களுக்கு இந்த மாதிரி உஷ்ண நோய் ஆரம்பிக்குது. வெள்ளை வெட்டின்னு அது அப்படியே நிக்கும். அது எப்ப ஆரம்பிக்கும்னா 10 வயசுக்கு மேல, வயசான பிறகு அந்த இது பெண்களுக்கு ஆரம்பமாகுது. ஆண்களுக்கு அதே மாதிரி மனசுக்குள்ள போய் கிடைக்கக்கூடிய ஹீட்டை அது வெளியே கொட்டுறது நேரம் வயசு வரும்போது ஆகுது. இப்படி இல்லாமல் சில நபர்களுக்கு தூக்கம் சரியில்லாத காரணத்தினால் முடி கொட்டும். டிரைவிங் பண்றவங்களா இருந்தா அவங்க வண்டி ஓட்டிட்டு போவாங்க. வண்டி ஓட்டிட்டு போகும்போது லைட்டா ஏதாவது ஒண்ணு சாப்பிடுவாங்க, ஹீட்டான பொருளை சாப்பிடுவாங்க. தூக்கம் கட்டுறதே உடம்பு ஹீட்டு, அதை விட வேற பொருள்களை சாப்பிடுறது அதை விட ஹீட், பிளட் சூடாயிரும். அப்படியும் முடி குட்டுது. அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி பல விதமான காரணங்களால் தாய் வழி வரலாம். தாய்க்கு இந்த கோளாறு இருந்துச்சுன்னா அது பெண்களுக்கு வரும். ஆண்களுக்கும் அதே மாதிரி ஆண் பெண் தொடர்றதுனால ஹீட் ஆகி உடம்பு ஹீட் ஆகி அந்த காரணத்தை கொண்டும் முடி கொட்டலாம். அப்போ பெண்ணுக்கு ஹீட் ஜாஸ்தியாகி உடம்புல ஹீட் இருக்கும் போது அந்த ஆண்கள் தொடர்பு வந்தால் அப்படியும் முடி கொட்டும். அது மட்டும் இல்ல, ஆண்களுக்கு வேற நோய் உற்பத்தி ஆகும். சக்கரை நோய் வரலாம். நேகர நோய் பெண்களுக்கு இருந்தால் அந்த நேக நோயிலிருந்து ஆண்களுக்கு சக்கரை நோய் வரும். ஆம்பளைகளுக்கு டிரைவிங் பழகி நைட் எல்லாம் வேலை செஞ்சு உடம்புல ஹீட் ஜாஸ்தி ஆகி அப்படி வந்தால் முடி கொட்டும். எல்லா வகையிலையும் காரணம் ஹீட் தான். உடம்புல வரக்கூடிய பிளட் சூடு, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த ஹீட் ஜாஸ்தி ஆக அவன் உடம்புல உள்ள பிளட்ல உள்ள சூடு கூடி அவனுக்கு முடி கொட்டும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் முடி கொட்டும். இதற்கு தகுந்தது சில வழிமுறைகள் இருக்கு. ஒன்று, யானெனர்ஜின்னு ஒரு மருந்து இருக்கு. பொம்பளைங்களுக்கு, ஆம்பளைக்கு இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் யானெனர்ஜியை கொண்டு பால் அரைச்சு சாப்பிட்டு வந்தா இது நீங்கும். பெண்களுக்கும் போகும், ஆண்களுக்கும் போகும். இன்னொன்னு, அந்த சின்ன வெங்காயத்தை கொண்டு நல்லா நெய்யில வதக்கி சாப்பிட்டு வந்தால் இது கோளாறு நீங்கும், முடி கொட்டுறது நிற்கும். அது மாதிரி நம்ம வீட்டுல நம்ம ஏரியாவில பனையில விளையக்கூடிய நொங்கு, அந்த நொங்கு பிஞ்சு நொங்க கொண்டு பாதி அரைச்சி சாப்பிடவும், பாதி தலையில தேய்ச்சி நல்லா குளிக்கணும், தேய்ச்சி குளிக்கணும். சோப்பு போடுறதுனால முடி கொட்டும், காரம் ஜாஸ்தியானா முடி கொட்டும். அப்ப சோப்பை போடாம சீக்காத்தூள் அல்லது தாலின்னு சொல்லுவோம், பலவிதமான மூலிகை பச்சளையை கொண்டு நல்லா கல்லில வச்சு அரைச்சி அது தலையில தேய்ச்சிட்டு வந்தா முடி கொட்டுறது நிற்கும், முடி வளரும். மர்க்காரை முள்ளு, சின்ன வெங்காயம், சீரகம் போட்டு அரைச்சி சாப்பிடவும், தலையில தேய்க்கவும். தலையில தேய்க்கும் போது மர்க்காரை முள்ள தேய்க்கணும். அரைச்சி சாப்பிடக்கூடிய வேலையில சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம் இப்படியும் உள்ளே சாப்பிடணும். அல்ல வேணா உள்ளே சாப்பிடறதுனால நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். மலை நெல்லிக்காய்னா மலை நெல்லிக்காய் சேர்த்து சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டு வந்தாலும் முடி கொட்டு நிற்கும். மருதாணின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து இருக்கு. மருதாணி கொண்டு நல்லா இடிச்சு சாறு எடுத்து மருதாணியில நீரி சொல்லுவாங்க, நீரி அமரின்னு சொல்லுவாங்க, வண்ணானவரின்னு சொல்லுவாங்க. இந்த வண்ணானவரி, நீரி அமரி, இதுவும் மயிலாஞ்சியும் நம்ம வயல்ல விளையக்கூடிய கரிசலாங்கண்ணி, வெள்ளை பூ பூக்கிற கரிசலாங்கண்ணி, இது எல்லாம் போட்டு தைலத்தை தயார் பண்ணலாம். அதான் முடியார் கூந்தல்னு ஒண்ணு இருக்கு. அந்த முடியார் கூந்தலையும் போட்டு தைலத்தை தயார் பண்ணி தலையில தேய்ச்சிட்டு வந்தா முடி கொட்டு நிற்கும், முடி வளரும். இப்படி பலவிதமான மூல காரணத்தினால வரக்கூடிய கோளாறுகளை மூலிகையில இந்த தைலத்தை சேர்த்து வந்தா நீங்கும்.